இன்றைக்கி வந்து நான் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மதரோட ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீக் நான் ஒரு பேபி பார்த்தேன். அந்த பேபிக்கு 31 டேஸு, பெண் குழந்தை. அந்த மதருக்கு செகண்ட் குழந்தை பிறந்தும் போது நார்மல் வெயிட்டு, நிறமாச குழந்தை தான். 3ஆவது நாளே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் மதர் வந்து 3 வாட்டி அவங்க குழந்தைய டாக்டர்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட்டோடு தான் போனாங்க. என் குழந்தையால் தொடர்ந்து பால் குடிக்க முடியல அப்படின்னு. டாக்டர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு குழந்தை நல்லாதமாக இருக்குது, பயப்பட வேண்டாம்னு தான் சொன்னாங்க. பட் 3ஆவது வாட்டி ஒரே கம்ப்ளைண்ட்டோட வரணும்னா எதுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துருங்கன்னு நினச்சாங்க. ஸோ அந்த மதரோட கம்ப்ளைண்ட், சார் குழந்தை மாதிரி இந்த குழந்தை ஃபீட் பண்ண மாட்டேங்குது, அந்த குழந்தை கண்டினியூஸாக சக் பண்ணி பால் குடிக்கும், இந்த குழந்தை ஒரு நிமிஷம் கூட அதால் கண்டினியூஸாக சக் பண்ண முடியல, எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி தான் சக் பண்ணுற மாதிரி இருக்குது, இது நான் 2ஆவது வாரத்துலேருந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஹார்ட்டோட கீழ் 2 அறைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு. வென்ட்ரிகுலர் சர்க்கிள் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த ஹோல் நம்ம கரெக்டான டைமில் பார்த்து அடைச்சோன்னா குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் இந்த குழந்தைக்கு மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அந்த மதர் ஸ்மார்ட்டாக இந்த ஃபீடிங் டிஃபிகல்ட்டி, இந்த குழந்தையால் கண்டினியூஸாக ஃபீட் பண்ண முடியல அப்படிங்கிற சிம்டமாக அப்சர்வ் பண்ணதுனால தான். ஸோ எல்லா மதர்ஸும் உங்களோட ஃபீடிங்கை ரெகுலராக அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த ஃபீடிங்கில் ஏதாவது வித்தியாசங்கள் வந்துச்சு ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ்லனா அது ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம கரெக்ட் டைமில் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோன்னா இதை லைஃப் லாங் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கலாம். டாக்டர் மணிராம் கிருஷ்ணா, பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட், டைனி ஹார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர். தேங்க்யூ.